சார், என் பேர் மகாலட்சுமி. நான் விழுப்புரம் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வரேன். இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அட என்னடா பக்தி மையமாக வீடியோ ஆரம்பிக்கிறா அப்படின்னு வந்து எல்லாம் கேட்பீங்க. இந்த எபிசோடு வந்து அப்படிப்பட்ட எபிசோடு தான். என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கனா காணும் காலங்கள் மறுபடியும் வந்துருச்சு. இன்றைக்கி இப்போது வந்து நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண போகிறது நம்ம கனா காணும் காலங்கள் தான். இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து பார்த்து உங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஓகே, ஆரம்பிக்கலாங்களா? அடே யாருப்பா அது? நம்ம கூல் சுரேஷ் ஆகுது. இன்னும் எண்ணி 10 நிமிஷத்துல அந்த ரேகாவோட பொண்ணை கூட்டிட்டு வரேன். கூல் சுரேஷுக்கும் கனாக்கானு காலங்களுக்கு என்னப்பா சம்மந்தம்? திடீர்னு அவரெலாம் போட்டு இழுத்து விட்றீங்களே அப்படின்னு நினைக்கிறப்ப தான் கதையில் வச்சாங்க ஒரு ட்விஸ்ட்டு. அதாவது வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஆட்டக்காரி பொண்ணு வந்து அது மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஆரம்பிக்கிற கையோடு வந்து பார்த்திங்கன்னா சில பல பிரச்சனைகள் வந்து எப்பயும் போல் வந்து அந்த பொண்ணுக்கு நடக்குது. சரி, அந்த பொண்ணுக்கு தான் நடக்குது அப்படின்னு வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கப்போ கதையில் வச்சாங்க ஒரு ட்விஸ்ட்டு. அதாவது அவங்களோட பொண்ணு தான் வந்து இப்போ நம்ம சிறுகள் ஸ்கூலில் சேர போகிறாங்க போல். ஏன்னா அந்த பொண்ணு தான் வந்து முக்கியமான ஒரு பார்ட்டாக காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாக சொல்லணுன்னா, போன கனா காணும் காலங்களுக்கு இந்த கனா காணும் காலங்கள் எவ்வளோ பெரிய, எப்படி சொல்கிறது, ஸ்கிரிப்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பொண்ணோட லைஃபு, ஒரு ஸ்கூல் பையனோட லைஃப்பை வந்து எப்படி கொண்டு போகணுமோ அதுக்கேற்றாப்புல கொண்டு போயிட்டுருக்காங்க. அட என்னப்பா, நம்ம ஸ்கூல் சுரேஷ் வந்து ஒரு ஹீரோவாக இருப்பார், இல்லை ஸ்கூலில் ஒரு இதாக இருப்பான்னு பார்த்தா இங்கிட்டு ஒரு மாமாவாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்துக்கும் தோணும். ஆனால் அவருக்குள்ளேயும் கொஞ்சம் நல்லவன் இருக்காங்கிறத காமிக்கிற மாதிரி வந்து இந்த எபிசோடை கொஞ்சம் கொண்டு போகிறாங்க. நம்ம மொட்டையன் தான் வந்து அதில் வந்து கெட்டவனாக இருக்கான். மொட்டையனா யாருன்னு தெரியும், எல்லாத்துக்கும் வந்து இன்னும் வந்து தெரியலை அப்படின்னா வந்து அந்த மொட்டையன் யாருன்னா வந்து இந்த பிக் பாஸ்லலாம் நடிச்சிருப்பார், அந்த மனுஷனை தான் உள்ளே இழுத்து போட்டிருக்காங்க. அவர் தான் இங்கே வில்லனாக இருக்கார். இந்த வீடியோ வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பொண்ணு வந்து ஒரு ஆட்டக்காரியாக இருக்காங்க. இந்த பொண்ணுன்னா வந்து அந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணு இல்லை, அவங்களோட அம்மா வந்து ஒரு ஆட்டக்காரியாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. அதில் வந்து அவங்க தன்னோட பொண்ணை வந்து எப்படி வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து அனுப்புகிறாங்கன்னா அவங்க வந்து வேணும்னே அனுப்பலை. அதாவது அந்த பொண்ணு வந்து எப்படி இந்த ஸ்கூலுக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு மெயின் பாயிண்ட்டாக இருக்குது. தான் கஷ்டப்பட்டாலும் தன்னோட பொண்ணு வந்து படித்து நல்ல ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுற ஒரு அம்மாவாக இருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மொட்டையை வந்து பெரிய புள்ளியாக இருப்பான். நம்மளுக்கு அவன் ஒரு பெரிய ஆளுங்கிறத வந்து காமிக்கிறதுக்காக வந்து அவனோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எதோ பண்ணுறான். அதில் வந்து ஒரு பார்ட்டான ஒரு பங்கில் வந்து கூல் சுரேஷ் வந்து இருக்கார். அதாவது அவனோட வந்து வேலை பார்க்குறவன்னு சொல்ல முடியாது, அவனோட ஒரு அடிமை மாதிரி வந்து கூல் சுரேஷை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த எபிசோடில். இங்கே வந்து மொட்டை என்ன பண்ணுறான்னு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க அம்மா மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டாமல், அவங்க அம்மா வந்து இப்படி இருந்தாலும் அவங்க பொண்ணும் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க பொண்ணு மேலே வந்து ஒரு விதமான அப்யூஸ்ன்னு சொல்லாமா, ஒரு எப்படி சொல்கிறது, அதாவது உங்களெல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா, வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்குறானே. அது உங்களுக்கு வந்து வீடியோ பார்த்தா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி வந்து ஒரு தன்மையோடு நடந்துக்கிறாரு. இப்போ வந்து இவங்கள்ட்ட வந்து இந்த அம்மா வந்து இவங்க பொண்ணை வந்து எப்படி காப்பாற்றி ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமாகவே இருக்குது. வீடியோ ஃபஸ்ட் எபிசோடு சுமாராகவே போனாலும் கொஞ்சம் வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். பொதுவாக வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து கூல் சுரேஷ் எப்படி பார்த்துருப்போம்,
கொஞ்சம் கூலாக காமெடி பண்ணுறாப்புல ஃபன் பண்ணுறாப்புல தான் பார்த்துருப்போம். இதில் வந்து கொஞ்சம் கூல் சுரேஷ் வந்து டெரராக இருக்க மாதிரி, அதாவது ரவுடிங்க கும்பலில் வந்து சேர்ந்து எப்படிலாம் வந்து கேவலமாக நடந்துக்க கூடாதோ அந்த அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிறத தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை பார்க்குறப்போ வந்து நிறைய பேத்துக்கு வந்து கூல் சுரேஷ் மேலே கடுப்பு வரலாம். ஆனால் வந்து எனக்கு வந்து பொதுவாக வந்து அந்த மொட்டையை மேலே தான் வந்து செம்ம கடுப்பாக வருது. ஏன்னா மொட்டையை வந்து ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கான். ரொம்ப பண்ணுறான்னா வந்து ஊர் பெரிய ஆள் அப்படிங்கிறத வச்சு யூஸ் பண்ணி யாரை வேணாலும் நமக்கு அடிமையப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அது பார்க்குறப்பே வந்து நமக்கு வந்து ரொம்பவே கடுப்பாகிற மாதிரி இருக்குது. இதனால் வந்து ரொம்பவே அந்த பொண்ணு வந்து பயந்து எங்கிட்டா போகலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விழுப்புரம் சைடு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அது விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டா இல்லை விழுப்புரம் போகிற பஸ் ஸ்டாண்டான்னு எனக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்காக வந்து வெயிட் பண்ணுறாங்க. அப்படியே அங்கேருந்து அந்த பொண்ணு வந்து கிளம்புறாங்க. இப்போது அந்த பொண்ணு வந்து எங்கே போயிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிறுகள் ஸ்கூல் வாசலில் தாங்க நிற்கிறாங்க. சிறுகள் ஸ்கூல் பார்த்ததுக்கப்புறம் தான் நிறையா பேத்துக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு மனசே ஆறுதல் படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளுன்னு இல்லை, ரொம்ப மாதங்களாக வெயிட் பண்ணிடணும். மறுபடியும் வந்து கணக்காணும் காலங்களை பார்த்துட மாட்டோமா, நம்ம குணாசாரை பார்த்துட மாட்டோமா, அதில் வர ஸ்கூல் அந்த எப்படி சொல்கிறது, நம்ம வந்து ஸ்கூலே வந்து ரொம்பவே மிஸ் பண்ணியிருப்போம். அந்த தருணத்தை வந்து மறுபடியும் காமிச்சிட மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இது ஒரு எபிசோடாக இல்லாமல் ஒரு பேக் ஸ்டோரியோடு ஆரம்பிக்குது. இப்போ அடுத்தடுத்த எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை, உங்களுக்கும் தெரியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த எபிசோடு லிங்க்கெல்லாம் வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் உள்ளே போய் பாருங்கள். இந்த எபிசோடை வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாகவே பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானை ஆளில் போட்டுக்கோங்க. நம்ம டெலிகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் வந்தீங்கன்னா இந்த எபிசோடெலாம் வந்து ஃப்ரீயாக ஹெச்டியாக குவாலிட்டியாக பார்த்துக்கலாம். இவ்வளோ தூரம் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையாக சொல்லணுன்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தேன். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஜாலியான ஒரு ஃபன்னான ஒரு சூப்பரான ஒரு வெப் சீரிஸ் வந்து மறுபடியும் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொன்னோம். இவ்வளோ நாளாக ஆர்வமாக இருந்தோம். இனிமேல் வாரம் வாரம் வந்து வெள்ளிக்கிழமை இது வரப்போகுது. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறது உங்களோட கருத்துக்கள்லாம் வந்து ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் எத்தனை பேர் என்னென்ன சொல்கிறீங்கன்னு. ஓகே, மறுபடியும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அடுத்த எபிசோடோட லிங்க்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் உள்ளே வந்து பாருங்கள். ஓகே, டாட்டா, பை பை, see you back.